எல்லோருக்கும் வணக்கம். பிரளயத்தின் போது ஏன் ஆளிலையில் கிருஷ்ணர் தோன்றினார்? அதை இந்த கதை மூலம் அறியலாம். ஸ்ரீராமபிரான், சீதா பிராட்டி, லக்ஷ்மணர் அனைவரும் வனவாசத்தில் இருந்தார்கள். அப்போது சிரார்த்த தினம் வந்தது. சிரார்த்தம் என்றால் பித்ருக்களின் இறந்த தினம். பித்ரு என்றால் பெரியோர்கள். வழக்கம்போல் லக்ஷ்மணர் பிக்ஷை அரிசி வாங்க பக்கத்தில் உள்ள கிராமத்திற்கு சென்றிருந்தார். வெகு நேரமானது. லக்ஷ்மணர் திரும்பி வரவே இல்லை. அதனால் ராமர் தம்பியை தேடிக்கொண்டு கிளம்பினார். சிரார்த்த காலம் தாண்டிவிட்டால் பித்ருக்கள் சபிப்பார்களே என்று வருந்தினாள் சீதா பிராட்டி. தாபசம், இங்குதி ஆகிய பழங்களை பறித்தாள். அக்னியில் வேக வைத்தாள். அதை பிசைந்து பிண்டம் தயாரித்தாள். அப்போது அவர் முன் தேஜோமயமாக பித்ருக்கள் தோன்றினார்கள். சீதா, பிண்டத்தை எங்களுக்கு சமர்ப்பிக்கலாம், மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றார் மாமனாரான தசரதர். அதற்கு சீதா பிராட்டி, உங்கள் பிள்ளைகள் சமர்ப்பிக்க வேண்டியதை நான் செய்யலாமா என்று தயங்கி தயங்கி கேட்டாள். அதற்கு தசரதர், சிரார்த்த காலம் தவறினால் அசுர காலம் வந்துவிடும், சாட்சி வைத்து கொண்டு கொடு, தப்பில்லை என்றார். உடனே சீதா பிராட்டியும் சரி என்று சொல்லி பல்குனி நதி, பசு, ஒரு பிரம்மணன், துளசி செடி மற்றும் அக்ஷயவட ஆலமரம் ஆகியவற்றை சாட்சி வைத்து கொண்டு கொடுக்க ஆரம்பித்தாள். அந்த சாட்சிகள் எல்லாம் ஒப்புக்கொண்டதும், உங்களை சாட்சி வைத்து கொண்டு பித்ருக்களுக்கு பிண்டம் தருகிறேன். என் கணவரிடம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். பித்ருக்கள் பிண்டத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மறைந்து விட்டார்கள். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் ராமரும் லக்ஷ்மணரும் தானியத்தோடு வந்தார்கள். சீதா பிராட்டியிடம் ராமர் கூறினார், சீதா, சீக்கிரம் சமையல் செய் என்றார். சீதா நடந்தவற்றை கூறினாள். ராமர் திகைப்புடன் கேட்டார், சாஸ்திரத்தோடு சிரார்த்தம் நடத்தும் எங்கள் முன் வராத பித்ருக்கள் உன்முன் தோன்றி நேரில் பிண்டம் வாங்கினார்கள் என்பது கற்பனையே என்றார். உடனே சீதா பிராட்டி சொன்னாள், நான் உண்மையைதான் சொல்கிறேன். பல்குனி நதி, பசு, ஒரு பிரம்மணன், துளசி செடி மற்றும் அக்ஷயவட ஆலமரம் ஆகியவற்றை சாட்சி வைத்து கொண்டேன். அவர்களிடம் விசாரித்துக் கொள்ளுங்கள் என்றாள். உடனே ராமர் கேட்டார், சீதாதேவி சொல்வது போல் என் தந்தை பித்தர்களோடு நேரில் வந்து பிண்டம் வாங்கினார்களா என்று கேட்டார். அதற்கு அக்ஷயவட ஆலமரம் தவிர மற்றவர்கள் நாங்கள் அறியோம் என்று சொல்லிவிட்டனர். கடவுளான ராமர் வருவதற்குள் சீதா பிராட்டி பிதுர்காரியம் முடிந்ததற்கு தாங்கள் உடந்தையாக இருந்தோம் என்றால் ராமர் கோபித்து கொள்வார் என்று பயந்தன. ராமரும் வந்த கோபத்தை அடக்கி கொண்டு, சீதா, சமையலை முடி, நாங்கள் நீராடிவிட்டு வருகிறோம் என்று கூறி சென்றார். சீதா பிராட்டி தன்னுடைய கணவர் நம்பாததை எண்ணி துக்கத்தோடு சமைக்கப் போனாள். ராமரும் லக்ஷ்மணரும் நீராடிவிட்டு வந்து சங்கல்பம் செய்து கொண்டார்கள். பித்ருக்களை சிரார்த்த சாமான்களில் ஆவாகனம் செய்யும்போது வானிலிருந்து ஒரு ஒளி ஒலித்தது. ராமா, ஏன் இரண்டாம் முறையாக திதி கொடுக்க எங்களை அழைக்கிறாய்? சீத்தை கையால் பிண்டம் வாங்கி நாங்கள் திருப்தி அடைந்து விட்டோம் என்றது அந்த ஒளி. அதன்பின் ராமர் சமாதானமானார். ஆனால் கோபமே வராத சீதா பிராட்டிக்கு கோபம் வந்தது. சாட்சி சொல்லாத நால்வரிடமும் சீதா பிராட்டி கோபம் கொண்டு அவர்களை சபித்தாள். பல்குனி நதியே, உன்னிடம் எந்த காலத்திற்கும் வெள்ளம் தோன்றாது, தண்ணீர் வற்றியே இருக்கும் என்று சபித்தாள். பசுவே, உன் முகத்தில் வாசம் செய்த நான் உன் பின்பக்கத்திற்கு போய்விடுவேன் என்றும் சபித்தாள். இந்த கயாவில் என்றும் துளசி செடி வளராது போகட்டும் என்று சபித்தாள். கயா பிராமணர்கள் தங்கள் வித்தையை விற்று வயிறு வளர்க்கும் அவலம் ஏற்படும். மேலும் அவர்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் திருப்தி இல்லாமலேயே இருப்பார்கள் என்றும் சபித்தாள். ஆனால் ஆலமரம் அவளுக்கு உதவியது. ஆலமரம் தனக்கு சாட்சியாக நின்றதற்கு மகிழ்ந்தாள். யுக யுகாந்திரிகள் நீடூடி வாழ வாழ்த்தி யுக முடிவின் போது, பிரளயத்தின் போது அக்ஷயவட இலையிலேயே பரமாத்மா குழந்தை வடிவில் தோன்றுவார். அவரது திருவடிகளில் உலகம் அனைத்தும் லயமாகும் என்று அருளினாள். மேலும்
கயாவில் சிரார்த்தம் செய்ய வருபவர்கள் அக்ஷயவடத்திலும் பிண்டங்களை அர்ப்பணம் செய்வார்கள். அப்போதுதான் கயாவில் சிரார்த்தம் செய்வதன் பலன் கிடைக்கும் என்று ஆசிர்வதித்தாள். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? சாபத்தின் விளைவால்தான் கயாவில் துளசி செடி வளர்வதே இல்லை. பல்குனி நதியும் வற்றிப்போய் காணப்படுகிறது. ஆலமரம் சீதா பிராட்டிக்கு உதவியதால் ஆல இலையில் பரமாத்மா குழந்தை வடிவில் தோன்றுகிறார். அதனால்தான் பிரளயத்தின் போது ஆலமர இலையில் பகவான் கிருஷ்ணர் தோன்றி, அதுவும் குழந்தையாக தோன்றி, எல்லாவித ஜீவராசிகளையும் தன்னுடைய வயிற்றில் வைத்து காக்கிறார். நாமும் ஆளிலை கிருஷ்ணரை நினைத்து கொண்டு அவரை தினம்தோறும் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து.